எஸ்பி அன்பரசன் அவர்கள் இப்பதான் நல்லற மரக்கட்டளை சார்பாக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்முடைய கொங்கு பகுதியினுடைய மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார். நொய்யல் நதிக்கரையில நம்முடைய பெரியவர்கள்லாம் இறைவனடி சேரும் பொழுது அவர்களை மரியாதையாக ஈம காரியங்களை சடங்குகளை செய்து அனுப்பி வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இந்த நேரத்தில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மேடையில் பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதே போல இந்த நூலை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பண்ணன் நந்தகுமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் இப்பதான் அவங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய காரியம் நடந்து முடிந்திருக்கிறது. கர்மயோகியாக வாழ்ந்த அவருடைய தந்தையார் இப்பதான் இறைவனடி சேர்த்திருக்கிறாங்க. ஒரு கர்மயோகிக்கு இலக்கணமாக கிட்டு ஐயா இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையே எல்லோருக்கும் ஒரு பாடம். அதை முடித்து விட்டு ஒரு பொது நிகழ்ச்சி, ஒரு முதல் நிகழ்ச்சியாக அண்ணா வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவருடைய தந்தையாருடைய ஆன்மா இறைவனுடைய நிழலில் இளைப்பாற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் சொல்லி, மேடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர், ஒரு திங்கிங் பொலிட்டீஷியன், ஒரு நல்ல ஒரு கிரிமினல் லாயர், எனக்கு பக்கத்து ஊரு ஐயா கார்வேந்தர் அவர்கள் இங்க இருக்கிறார். அவரும் ஒரு கர்மயோகி தான். கிட்டத்தட்ட 74 வயசுல இருக்கிறாங்க. இன்னைக்கு 74 75 வயசுல இருக்கிறார். காலையில 3:30 மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருவாங்க. 2-3 மணி நேரம் தன்னுடைய லீகல் கோர்ட்டுக்கு போறதெல்லாம் 6:30 மணிக்குள்ள ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதன் பிறகு வாக்கிங், அதன் பிறகு 2 மணி வரைக்கும் கோர்ட்ல, 2 மணிலிருந்து 7:30-8 மணி வரைக்கும் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய நேரம், அதன் பிறகு இரவு ஒரு 10-11 மணி வரைக்கும் அடுத்த நான் கோர்ட்டு கொடுக்க வேண்டிய கிளைண்ட்ஸ் பிரீஃபிங். ஸோ இந்த வயசுலயும் ஒரு 18 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் இந்த புத்தகத்தை சாதாரணமா எழுதுறீங்க. மிக அற்புதமாக எல்லாத்தையும் தொகுத்து 2 புத்தகங்களாக 2011 மலேசியாவில் ஒரு நிகழ்வுக்கு செல்லும் பொழுது அவங்க பேசினதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து இந்த 2 புத்தகத்தை நம்ம முன்னாடி கொண்டு வந்திருக்கிறாங்க. 2வது பதிப்பை நம்முடைய கவின் பப்ளிகேஷன்ஸ் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு சிறிய நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பது அண்ணனுடைய ஆசை. ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன ஒரு சின்ன ஆள் தான். மீடியா நண்பர்கள் முன்னிலையில் இந்த புத்தகத்தை வெளியிடணும், முக்கியமானவங்களை மட்டும் நாம கூப்பிட போறோம், அவங்க எல்லாத்தையுமே அறம் சார்ந்தவர்களை மட்டும் நான் பார்த்து கூப்பிட போறோம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, தொழில்துறையில சாதனை செய்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, கல்வித்துறையில சாதனை பண்ணி கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்க. அறம் சார்ந்தவர்கள் அழைத்து ஒரு சிறிய நிகழ்வாக நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்முடைய 2 சாமிகளும் இசைவு தெரிவித்து ஒரு நல்ல மனிதர்கள்லாம் வந்திருப்பது உண்மையாலும் கர்மயோகி ஐயா எஸ்கே கார்வேந்தன் அவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்றி கடனாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த வேலையை எல்லா தலைவர்களும் இந்த புத்தகத்தை பற்றி சொன்னாங்க. புத்தகத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பு காளிங்கர் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து சுதந்திரத்திற்கு பிறகு வந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் இந்த 2 புக்கு கவர் பண்ணதுங்க. அது சாதாரண ஒரு வேலை இல்லை. ஒன்னொன்னு ரொம்ப டீட்டெயிலா போயிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தீரன் சின்னமலை ஐயாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவருடைய மூதாதையார் யாரு, எந்த கோயிலை சார்ந்தவங்க, எந்த குலம் அவங்க, திருமணம் எப்ப நடந்தது, தாத்தா எப்படிப்பட்ட ஒரு சிவ பக்தர், அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டா. ஏன்னா ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் தானாக உருவாகவில்லை, சமுதாயத்துல குடும்பத்துல உருவாகிறாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் தான் அந்த மனிதனுக்கு உந்து சக்தியாக இருந்து ஒரு பெரிய மனிதனா மாற்றுறதுனால எல்லா விஷயத்திலும் குடும்பத்தை பார்க்கறாங்க, பின்னாடி சமுதாயத்தை பார்க்கறாங்க. தான் இந்த புத்தகத்துல ஒரு சிறப்பு விஷயமா நான் பார்க்கறேங்க. ஏன்னா எப்பொழுதுமே நாம் பெரிய மனிதனுடைய வாழ்க்கையை படிப்போம். இந்த புத்தகத்துல பெரிய மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின்னால் யார் இருந்தாங்க, அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, எந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க பிறந்து வளர்ந்தாங்க, எல்லாத்தையும் தொகுத்து இந்த புத்தகத்தில் அற்புதமாக ஐயா கார்வேந்தன் அவர்கள் 2 புத்தகத்தில் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை கொடுக்க வேண்டும் என்பது என்னை போல ஒரு சிறிய மனிதனுடைய ஆசை. ஏன்னா கொங்கு ரத்தினங்கள் எழுதிட்டாங்க, கொங்கு மாமணிகள் எழுதிட்டாங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா அவர்களுக்கு அடுத்து கொங்கு வைரங்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை நீங்க எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இது சாமிஜி அவங்களும் குறிப்பிட்டாங்க, 2 சாமிஜி பேசும்போது அதை குறிப்பிட்டாங்க. காரணம், இந்த கொங்கு பகுதியை பொறுத்தவரை இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு தனி பகுதி இது. அதை பெருமைக்காக நான் சொல்லிங்க ஐயா. இது இயற்கையாக உருவாகி இருக்கக்கூடிய நேச்சுரல் கிளஸ்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியில கொஞ்சம், யூரோப்ல கொஞ்சம், குஜராத்ல கொஞ்சம் சொல்லலாம், கொங்குல பெரிய அளவு. கரூர் பகுதியிலிருந்து நீங்க ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா கரூரை பொறுத்தவரை ஹோம் டெக்ஸ்டைல்ஸ்,
அந்த பகுதி முழுவதும் சின்னதுல இருந்து பெருசு பெருசு வரைக்கும் எல்லா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் இருப்பாங்க, பஸ் பாடி பில்டிங்ல இருப்பாங்க, கொசுவாளியில் இருப்பாங்க. அப்படியே பார்டர் தாண்டி காவிரி ஆத்தை தாண்டி பாலத்தை தாண்டி அப்படியே பரமத்தி வேலூர் நாமக்கல்லுக்குள்ள போயிட்டீங்கன்னா முட்டை வந்துடும், லாரி வந்துடும், டிரான்ஸ்போர்ட் வந்துடும். அப்படியே நீங்க திருச்செங்கோடு பக்கம் வந்துட்டீங்கன்னா போர்வெல்ஸ் வந்துடும். ஸோ கிளஸ்டராக இயற்கையாக ஒரு பிசினஸ் ஒரு இடத்தை சார்ந்து ஐகோக சுப்பிரமணியம் ஐயா அவர்களை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன், குறிப்பா அந்த கொங்குனுடைய கிளஸ்டர்ஸ் பத்தி எல்லாம் நிறைய. அப்படியே நீங்க சங்ககிரிக்கு போயிட்டீங்கன்னா பெட்ஷீட் ஜமுக்காலம் அது சம்பந்தமா போயிடும். அப்படியே அங்கிருந்து கொஞ்சம் நீங்க சோமனூர் பக்கம்லாம் வந்துட்டீங்கன்னா பவர்லூம் ஹேண்ட்லூம் பக்கம் போயிடும். பல்லடம் பக்கம் போயிட்டீங்கன்னா கறிக்கோழி முட்டை போயிடும். அப்படியே நீங்க ஒரு பகுதி திருப்பூர் பார்த்தீங்கன்னா 1985 வெறும் 15 கோடி ரூபாய் 15 crore அதனுடைய ஆனுவல் நெட் டர்ன் ஓவரா திருப்பூர் இருந்துச்சுங்க. 2025 திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் மட்டும் 40,000 கோடி, டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் 39,000 கோடி. அதாவது 79,000 கோடி திருப்பூர். 84 2025 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 40% ஒரு நகரம் வளர்ந்திருக்கிறது. 40%. உலகத்துல இந்த நகரத்துக்கு ஈக்குவலா ஒரு நகரம் கிடையாதுங்க. ஹுசைனில எப்படி ஒரு நகரம் 40 ஆண்டு காலமாக 40% கம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்ல 40% growth, 40 years 40%. 15 கோடியிலிருந்து 79,000 கோடி வளர்ச்சி ஹுசைனி. சோமனூர் பக்கம் போயிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60% ஆஃப் இந்தியாஸ் பவர்லூம் 60% ஆஃப் இந்தியாஸ் பவர்லூம் பல்லடம் சோமனூர் இந்த கிளஸ்டருக்குள்ள இருக்கு. அப்படியே கொஞ்சம் நீங்க கோயம்புத்தூருக்குள்ள குதிச்சிட்டீங்கன்னா பெரிய மனிதர்கள் முன்னறிக்கையில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கல்லூரிகள் 1626, மருத்துவம், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ். இந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் 27% கல்லூரிகள் இருக்கு. ஒரே மாவட்டத்துல 441. ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள இன்னைக்கு ஜியோகிராபிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்குள்ள 441 கல்லூரிகள். இந்தியால எந்த ஒரு மாவட்டத்திலும் 441 கல்லூரிகள் கிடையாது. அதிக கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் கோயம்புத்தூர் எஜுகேஷன். அப்படியே இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா நம்ம சொல்றோம். டெக்ஸ்டைல்ல ஒரு பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய பகுதி. இன்னும் கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல், ஹெவி இன்ஜினியரிங், வெட் கிரைண்டர்ஸ், இதெல்லாம் இவ்வளவு கிளஸ்டர் அமைந்திருக்கக்கூடிய பகுதி எங்கேயுமே கிடையாது, எங்கேயுமே இல்லை. அது இந்த கொங்கு பகுதியினுடைய தனிச்சிறப்பு. இன்னைக்கு சுவாமி அவங்க பேசும் பொழுது, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசும் பொழுது, ஒன்று அறம் சார்ந்த வாழ்ந்தவர்கள் இந்த புத்தகத்துல தொகுத்திருக்கிறாங்க. கலைத்துறையில, ஆன்மீகத்துல, சினிமாவில, பாடல் துறையில, அதே போல தொழில் துறையில, கல்வித்துறையில எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உற்று பார்க்கும் பொழுது அவங்க எல்லாத்துக்கும் காமன் பைண்டிங் ஃபேக்டர் என்ன, இத்தனை பேருக்கு காமனா என்ன இருக்கு 700 ஆண்டுகளாக நாம் பார்க்கும் பொழுது, அல்லது சுதந்திரத்திற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது, என்னை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது ஒரு காமன் ஃபேக்டர் நான் பார்க்கிறேன். ஏன்னா உலகத்துல வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, புரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அமெரிக்கா ஏன் வளர்ந்துருக்கு, ஐரோப்பிய நாடுகள் ஏன் வளர்ந்துருக்குன்னா புரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக் அப்படின்னு ஒரு வார்த்தை. மார்ட்டின் லூதர் கிங் அவங்க அதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. புரொட்டஸ்டன்ட் ஒர்க் கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் கேத்தலிக்ஸ் அண்ட் புரொட்டஸ்டன்ட்ஸ் ரெண்டா நம்ம பார்க்கிறோம். அதுல குறிப்பா புரொட்டஸ்டன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வேலையை கடவுளுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல 6 நாட்கள் கடுமையா வேலை செஞ்சா 7வது நாள் சபாத் அப்படிங்கிறாங்க. 7th day you can take rest. பட் 6 நாள் வேலை செஞ்சா தான் 7வது நாள் ரெஸ்ட். அந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் புரொட்டஸ்டன்ட் இன்னும் பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு அப்ப ரிசல்ட் வரலாம் கூட நம்முடைய சந்ததியருக்கு ரிசல்ட் வரும் நம்புறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட் இருக்கு. அமெரிக்காவுடைய வளர்ச்சி புரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக், நிறைய சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், புக்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை யோசிக்காம நான் சொல்லுவேன் ஆன்மீகம். ஏன்னா எப்படி நீங்க சுத்தி பார்த்தாலும் கொங்கேலி சிவனாலயம் ஆரம்பிங்க, நான் பிறந்த கரூர்ல இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வெஞ்சமாங்கூடலூர் 2வது, 3வது கொடுமடி, நொய்யல், அவினாஷி, திருச்செங்கோடு, திருமுருகப்பூண்டி, அப்படியே நீங்க வந்தீங்கன்னா 7 சிவாலயங்கள்ல நம்முடைய பகுதியில மட்டும் ஒரே நாளில், குறிப்பா சிவராத்திரி அன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரே நாள்ல 7 கோவிலுக்கு நம்ம போயிட்டு வர்றது பழக்கம். இந்த புத்தகத்தில் ஐயா சொல்லியிருப்பாங்க, தீரன் சின்னமலை அவருடைய தாத்தா, அவருடைய தாத்தா குதிரையில 7 சிவாலயங்களையும் குதிரையில போய் கவர் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த பக்தி, அதன் பிறகு அந்த சந்ததியில தீரன் சின்னமலை அவங்கள நாம் பார்க்கணும். அதே போல நொய்யல் நதியை பொறுத்தவரை நாம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு கோவில்கள் இங்க எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும், விவசாயத்துல வருமானம் வந்தாலும் கோவிலுக்கு முதல் படி கொடுத்து, கோவிலுக்கு முதல் தானியத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கோவில் ஊட்டி இருக்கு. அதனால என்னுடைய நம்பிக்கை, எப்படி புரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்னு சொல்ற மாதிரி யாராவது ஒருவர் நேரம் எடுத்து ஒரு எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் தியரி அப்ளை பண்ணி இந்த பகுதியில கொஞ்சம் ஆழமா யோசிச்சாங்கன்னா ஆன்மீகம் என்பது நம்ம எல்லோரிடமும் கூட பின்னி பிணைந்திருக்கிறது. இரண்டாவது, இன்னும் கொஞ்சம் நம்ம ரொம்ப க்ளோஸா பார்க்கும் பொழுது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நினைப்பு. இந்த புரொட்டஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 வார்த்தை பயன்படுத்துவாங்க.
டிலிஜென்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஃப்ருகாலிட்டி அப்படிம்பாங்க. டிலிஜென்ட்டா செய்யணும், அதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமா செய்யணும். டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஃப்ரூகலா இருப்பாங்க. சேமிப்பு பழக்கம் கொங்கு பகுதியில் மக்களுக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் அதிகம். இந்த 3 தான் புரொட்டஸ்டன்ட் ஒர்க் எத்திக்கினுடைய அடிப்படை காரணம் என்று சொல்வது போல கொங்கு பகுதிக்கு இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிலிஜென்ஸ், டிசிப்ளின், ஃப்ருகாலிட்டி, அதாவது சேமிப்பு இங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதனாலதான் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய கல்வி குழுமங்கள் எல்லாம் பிஎஸ்ஜி கல்லூரியை பார்க்கும் பொழுது பிஎஸ்ஜி குழுமம் 5வது ஒரு பிரதர், 5th பிரதர் அப்படிங்கிற கான்செப்ட். சொத்தை 4 பிரிக்கணும், ஏன்னா 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய சொத்தை 5 பிரிக்கணும். இருக்கக்கூடிய 4 பிரதர்ஸ் கொடுத்துட்றோம். 5வது இன்விசிபிள் பிரதருக்கு ஒரு சொத்தை எழுதி வைக்கிறோம். அந்த இன்விசிபிள் பிரதர் பிஎஸ்ஜி சேரிட்டியா மாறுது. அந்த 5வது ஒரு பிரதர் இருக்காங்க அப்படின்னு அந்த காலத்துல பிஎஸ்ஜி குரூப்ல சோமர் நாயுடு, கோவிந்த் சராம் நாயுடு அவங்க காலத்துல இருந்து 5வது பிரதருக்கு அந்த பணத்தை கொடுத்த பிறகு அந்த ட்ரஸ்ட்ல அந்த பணத்தை போடுறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து நின்று இத்தனாயிரம் குழந்தைகளை நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கக்கூடிய பிஎஸ்சி ஒரு பக்கம். அதே போல எல்லா இடத்திலும் ட்ரஸ்ட், ஒரு மெடிக்கல் காலேஜா இருக்கட்டும், மெடிக்கல் ஸ்கூலா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் காலேஜா இருக்கட்டும், எனக்கு தெரிந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற அளவுக்கு ட்ரஸ்ட் ஃபெசிலிட்டி வேற எங்கேயும் தமிழகத்துல நான் பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய மனிதர்கள் கடந்த 150 ஆண்டுகளாக இந்த ட்ரஸ்ட் பிலாசபியை குறிப்பா இந்த கொங்கு மண்ணுல ஆழமாக பதித்திருக்கின்றார்கள். நம்மை தாண்டி ஒரு உலகம் இருக்கு, அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று. இப்ப ஜிடி நாயுடு ஐயாவை போலவும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எடிசன் ஆஃப் இந்தியான்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னுடைய அன்பு நண்பர் இப்ப மாதவன் அவர்கள் அடுத்த படத்தை ஜிடி நாயுடு ஐயாவை மையமா வச்சு எடுக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்களுக்கு ஜிடி நாயுடு ஐயாவை பத்தி அதிகமா தெரிய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து, வேண்டுகோள் கூட. ஒரு ராக்கெட்ரி படத்துக்கு பிறகு மாதவன் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் ரோல் இது. குறிப்பா எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் டிரைவராக இருந்து வெளியே வந்து இவ்வளவு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை இந்த பகுதியிலிருந்து உருவாக்கி முடியும் என்பதற்கு ஒரு இது. அதே போல நம்முடைய ஆர்கே சண்முகம் செட்டியாரையை பற்றி நம்ம இவ்வளவு பெருமையா சொல்றோம். இந்தியாவுடைய முதல் நிதி அமைச்சர்னு சொல்றோம். பட் எத்தனை பேருக்கு தெரியும் 1944 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு அமெரிக்காக்காரங்க வந்து 47 நாடுகளை கூப்பிடுறாங்க, எல்லாம் நீங்க யூஎஸ் வாங்க, பிரெண்டன் வுட்ஸ் அப்படிங்கிற இடத்துல, நியூ ஹாம்ஸ்பயர் அப்படிங்கிற இடத்துல நாம எல்லாம் உட்கார்ந்து உலகத்தை எப்படி எக்கனாமிக்கலா கொண்டு போறோம்னு யோசிக்கணும்னு கூப்பிடுறாங்க. அதுலதான் வேர்ல்டு பேங்க், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இரண்டும் அங்க பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு உருவாக்குறாங்க. இந்தியாவில இருந்து 3 பேர் போறாங்க அந்த கான்ஃபரன்ஸ்க்கு, 2 வெள்ளக்காரங்க போறாங்க, ஒரே ஒரு இந்தியன் தான் போனாரு, ஒரு ஆர்கே சண்முகம் செட்டியார் கோயம்புத்தூர். ஸோ இவங்க இந்தியாவில இருந்து போய் வேர்ல்டு பேங்க் IMFக்கான கான்செப்டை கொடுத்து உலகத்தில் அதை கொண்டு வர்றாங்க. அவங்க கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்கே சண்முகம் செட்டியார். இந்த மாதிரி பெரிய பேர்கள் நம்ம பேசிக்கிட்டே போலாங்க. அவ்வளவு பேர் இங்க இருக்கிறாங்க. சமுதாயத்துக்காக போராடியவங்க, அரசியல் துறையில, கல்வித்துறையில இத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் ஆழமாக பார்க்கும் பொழுது ஆன்மீகம் தலைந்தோங்கி இந்த பகுதியில் இருக்கு. அவங்க எந்த மதமாக இருந்தாலும் கூட, புரொட்டஸ்டன்டாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் செய்யக்கூடிய வேலையை கர்மயோகியாக எதையும் எதிர்பார்க்காம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்காம அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமா கொங்கு பகுதியில் இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த புத்தகத்துல வரக்கூடிய எல்லா மனிதர்களும் அவ்வளவு பெரிய மனிதர்கள். காளிங்கராயர் ஐயாவை நாம ஆரம்பிக்கிறோம் 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படை தளபதியா இருக்கிறாங்க. அதன் பிறகு பாண்டிய மன்னர்களுக்கு தொடர்ச்சியா பணி செய்யறாங்க. அந்த பாண்டிய மன்னர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய டைட்டில் காளிங்கராயர் அப்படிங்கிற டைட்டில். அந்த பதவியை அவருக்காக பயன்படுத்தாம 40 ஆண்டு காலம் பாண்டிய மன்னர்கள் சேவையில் இருந்த பொழுதும் கூட அவர் பவானி ஆத்துக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும், அதன் பிறகு நீளமான ஒரு கால்வாய் வெட்டணும். இன்னைக்கு 700 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது கூட யாரோ ஒரு மனிதன் எப்பவோ தன்னலம் யோசிக்காம மக்களுக்காக யோசிச்சனால விவசாயம் இந்த பகுதியில் செலுந்தோங்கி இருக்குது. ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில மனிதர்கள் சிறுவாணி தண்ணியை கொண்டு வருவதற்கான முழுமையா முயற்சி எடுத்து நம்மோடு நின்றவர்கள். இன்னைக்கு ஆர்எஸ் புரம் நம்ம சொல்றோம். ஒரு மனிதனுடைய பெயர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரே இருக்கு. ரத்ன சபாபதி ஐயா அவங்க பெயர்ல இருக்கு ஒரு ஊர், இன்னைக்கு ஆர்எஸ் புரம். அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புத்தகத்தை எழுதும் பொழுது கொங்கு பகுதியினுடைய ஐகான்ஸ், ஒரு பேரு ஏன் வந்துச்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, சிறுவாணி தண்ணியை கொண்டு வருவதற்கு ஆரம்பத்துல யார் அந்த பணத்தை முதலீடா கொடுத்தாங்க, அது கவர்மெண்ட் செஞ்சதை விட ஒரு தனி மனிதன் செஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் நாம கொண்டு வந்து குறிப்பாக அடுத்த தலைமுறை அவர்களுக்கு இதை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது நிச்சயமாக ஐயா கார்வேந்தன் அவர்கள் 2 சிறப்பான புத்தகங்கள் எப்படி எழுதியிருக்கிறாங்களோ அதே போல 3வது கொங்கு வைரத்துல எல்லோரையும் இந்த புத்தகத்துல கொண்டு வந்து ஒரு கம்பெண்டியம் ஆஃப் கொங்காக அது இருக்கணும். கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் ஆங்கிள் அதுல இருக்கணும். ஏன்னா ஐயா அதில் முழுசியா கொண்டு வர முடியும். சோசியாலஜிக்கல் ஆங்கிள், ஏன்னா காஸ்ட் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இதுல. ஆனா இங்க வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று சொல்லாம எப்படி எல்லா ஜாதிகளும் கூட ஒரு காலகட்டத்தில் பின்னி பிணைந்து வாழ்ந்து சமுதாயத்தை மேலே கொண்டு வருவதற்கு முயற்சித்தார்கள் என்பதையும் அந்த புத்தகத்தில் ஐயா கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால இந்த நிகழ்வுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஐயா கார்வேந்தன் அவர்கள்
அவருடைய பார்லிமெண்டரி ஸ்பீச்சஸ் எல்லாம் இட்ஸ் a லெசன் ஃபார் பொலிட்டிஷியன். இன்னைக்கு நம்ம கல்லுக்கு தடை எடுக்கணும்னு சொல்றோம். ஐயா வந்து 2013 காலகட்டத்தில் 2009 காலகட்டத்திலேயே பார்லிமெண்ட்ல கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று ரொம்ப டீட்டெயிலா ரூல் 355 பேசினாங்க, 377 ரூல்ல பேசினாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வந்து 15 நாள் அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் சரத்பவார் அவர்களே வந்து இவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு பாராளுமன்றத்தில் சொல்றாங்க, ஆம் கல் வந்து ஒரு உணவுப் பொருள் தான், அது அற்புதமான ஒரு உணவுப் பொருள்னு. அதை இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் ஆழமா பதிவு செய்யணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் இந்த கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நாம் பேசுவது கல்லுனா அதில் வந்து ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். கல்லுனா அதில் வந்து ஆல்கஹால் இருக்கு, நம்ம குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு கற்பனை இருக்கு. இன்னைக்கு கல்லை பொறுத்தவரை 3.8% ஒரு கல்லை நம்ம எடுக்கிறோம்னா 3.8% அதில் ஆல்கஹால் இருக்கு. அந்த ஆல்கஹால் வந்து நேச்சுரலா வரக்கூடிய ஆல்கஹால். ஒரு பியர் பாட்டில் எடுத்தீங்கன்னா 12 to 18% அதில் ஆல்கஹால் இருக்கு. இந்த ஹார்ட் ட்ரிங்க்னு சொல்றாங்க, ஹார்ட் ட்ரிங்க்னா இந்த விஸ்கி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 40% ஆல்கஹால் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்டிலேஷன்ல வரக்கூடியதுல 64% ஆல்கஹால் இருக்கும். அதை ட்ரிபிள் டிஸ்டிலேஷன் பண்ணி 40% கொண்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு கல்லை அதோடு ஒப்பிடுவது ஏற்புடையது அல்ல. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஆல்கஹாலுங்கிறது ஒரு ஈஸ்ட் உள்ள நம்ம போடுறோம். அந்த ஈஸ்ட் அங்க இருக்கக்கூடிய சுகரை சாப்பிடும் பொழுது அந்த பை ப்ராடக்டாக ஆல்கஹால் வரும். அந்த ஈஸ்ட் போய் சுகரை சாப்பிட ஆல்கஹால் வெளியிடும். அதனால் இருக்கக்கூடிய பானத்துல குறைவாக நேச்சுரலி அக்யூரிங் ஆல்கஹால் 3.8. இன்னைக்கு யூரோப் நாடுகள்லாம் போகும் பொழுது ஒரு ஃப்ரூட் ஜூஸை வாங்கினாவே பின்னாடி போட்டிருக்கிறாங்க கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால் அப்படி. ஒரு சாதாரண ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி குடிக்கிறோம், பிரான்ஸ்ல எங்கேயாச்சும் இடத்துல வாங்கி குடிக்கிறோம்னா ஃபெர்மெண்டேஷனால இயற்கையா ஆல்கஹால் உருவாயிருக்கும், நீங்க பயந்துக்காதீங்க, கண்டெய்ன்ஸ் ட்ரேசஸ் ஆஃப் ஆல்கஹால். 87 இருந்து ஒரு பெரிய தடை தமிழகத்தில் இருக்கு. இன்னைக்கு மாடர்ன் இளைஞர்கள்லாம் பேசும்போது ஐயோ அதை குடிக்கிற பொருளாமா, குடிகாரங்க தான் கல்ல குடிப்பாங்களாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ரிபோஃப்ளாவின்ல இருந்து மிக மிக முக்கியமான விட்டமின்ஸ்ல இருந்து, குடலுக்கு வரக்கூடிய அடிப்படை பிரச்சனையிலிருந்து, கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ஒரு நேச்சுரல் மெடிசன் வந்து தெலுவு கல். அதனால் வருகின்ற காலத்துல அது கொங்கு பகுதியினுடைய மிக முக்கிய கோரிக்கை, அதே போல தென் தமிழகத்தினுடைய முக்கியமான கோரிக்கை. இதையும் அரசுகள்லாம் பரிசீலித்து இது ஒரு உணவுப் பொருளாக ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில ஒன்றாக அமர்ந்து பேசணும். இது வந்து கட்சி வேறுபாடுகள் தாண்டி எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்துல நாம எல்லாம் ஒன்றாக இணைந்து மக்களுக்கு கொண்டு வரணும். அதே போல கொங்கு பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய வேண்டுகோள்னா அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணையணும். காரணம் இட் இஸ் அ மாடல். இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி வந்து இந்தியாவிற்கே ஒரு மாடலா இருக்கு. எப்படி குஜராத்ல பட்டேல் கம்யூனிட்டி கொஞ்சம் ஈக்குவலா சொல்லலாம். பட்டேல் கம்யூனிட்டி சௌராஷ்டிரா பகுதியில டைமண்ட்ஸ்ல இருந்து, டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல இருந்து, நேச்சுரல் ஆர்கானிக் கிளஸ்டருக்கு இந்தியாவில் கொங்கு மண்டலத்தோடு யாராவது போட்டி போடுறாங்கன்னா குஜராத்தினுடைய சௌராஷ்டிரா ஏரியா. வேறு யாருமே எந்த இடமும் கொங்கு போட்டி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால கொங்கு எப்பொழுதுமே கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்கின்ற கூற்றுக்கேற்ப கொங்கு நல்லா இருக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும், கொங்கு எல்லா பகுதியும் வாழ வைக்கணும் என்பது என்னுடைய ஆசை. அது நிச்சயமாக கார்வேந்தன் ஐயாவுடைய அடுத்த புத்தகம். ஏன்னா ஐயா எப்படி இருந்தாலும் 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. அடுத்த புத்தகம் எழுதுவதும் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கொங்கு வைரங்கள்ல நீங்க எல்லா அற்புதமான தலைவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அருண் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டவர்களுக்கும், சான்றோர்களுக்கும், முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை, நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்லடம் ஐயா அவங்க இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. தமிழக பள்ளிகளில் தமிழை கட்டாயமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது அரசியல் கிடையாதுங்க, இது எல்லாரும் பொதுப்படையா நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்று காலையில் அரக்கோணத்துல காலையில் இருக்கும் பொழுது அமித்ஷா அவர்கள் மேடையில பேசும்பொழுது ஒரு கருத்தை முன் வச்சாங்க. ஏன் வந்து நீங்க பள்ளிகளில் மட்டும் தமிழை கட்டாயமா பண்றீங்க? நம்முடைய பாரதத்துல நேரம் வந்து விட்டது, மருத்துவமும் தமிழ்ல வரணும், டெக்னிக்கல் எஜுகேஷனும் தமிழ்ல வரணும், எல்லாமே இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன்ஸ், டெக்னிக்கல் எஜுகேஷன், மெடிக்கலும் தமிழ்ல கொண்டு வாங்க. ஏன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல, மத்திய பிரதேஷ்ல டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஹிந்தியில கொண்டு வந்து மெடிக்கல்ல பியூரா ஹிந்திலேயே சொல்லி கொடுக்குறாங்க. ஃபுல் மெடிசன் 5 வருஷமா நீங்க ஹிந்தியில படிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய கற்றல் திறன் இன்னும் பெட்டரா இருக்கு, இதை பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு நிறைய இன்னைக்கு டிபேட் நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. இது கட்சிகளுக்கு வேறு வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த சர்ச்சைகள் நடப்பது நல்லதாக நான் பார்க்கின்றேன். இந்த மாதிரி ஒரு கட்சிகள் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இந்த நேரத்தில் இந்த கருத்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ் கட்டாயமா படிக்கணுமா, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணுமா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணுமா, எத்தனை மொழிகள் படிக்க வேண்டும் என்று நிச்சயமாக இந்த டிபேட்டினுடைய எண்டில் ஒரு நல்ல ஒரு செய்தி தமிழகத்தில் கிடைக்க வேண்டும். எல்லா நல்ல நம்முடைய குழந்தைகள் படிப்புல மேலே செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பாசை. ஏன்னா அது அரசியல் கலக்காத ஒரு மேடை அப்படிங்கிறனால என்னுடைய கருத்தை நான் திரித்தால் அது தவறாக சென்றுவிடும். அதனால் மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, சுவாமிகளுக்கு, முன்னிறுக்கையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும்
என்னுடைய நல்வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பேசிய உரை புத்தகத்தை படித்ததைப் போலவும் புதிய புத்தகத்தை எதிர்பார்ப்பதற்கு ஒப்பாகவும் ஒரு அற்புதமான உரையை நம்மிடையே வழங்கி வந்திருக்கிறார்கள். ஒரு கருத்தை திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மேடையிலே பதிவு செய்திருக்கின்றார். நம்முடைய ஐயா கார்வேந்தன் அவர்கள் கொங்கு வைரங்கள் என்கிற நூலினை எழுத வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 9 நவரத்தனங்கள் என்று சொல்வார்களே, அதுபோல 9 நூல்களையும் திரு கார்வேந்தன் ஐயா அவர்கள் படைக்க வேண்டும் என்பது நம்முடைய வழிபாடாக இருக்கிறோம். சரி, யாரை பற்றி எழுதுவது? மிக சாதாரணமாக மற்ற இடங்களில் கண்டென்ட்டை தேடி போக வேண்டும். மேடையில் இருப்பவர்களை பற்றியும் முன்வரிசையில் இருப்பவர்களை பற்றியும் எழுதினாலே 3 புத்தகங்கள் நிரம்பிவிடும். அந்த அளவுக்கு சான்றோர்களை கருச்சுமந்து இந்த மண்ணுக்கு கொடுத்த மண் இந்த கொங்கு மண். இந்த மண்ணை பற்றி திரு கார்வேந்தன் ஐயாவை விட வேறு யார் மிக அழகாக எழுதிவிட முடியும்? அப்படி தொடர்ந்து எழுத வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் திருவருளும் குருவருளும் ஐயா அவர்களை இன்னும் 100 நூல்களை எழுதி இந்த சமூகத்தை உயர்வடை செய்வதற்கு அடித்தளம் ஆவணம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்து ஏற்புரையாகவும் நன்றியுரையாகவும் நிறைவுரையாகவும் நூலாசிரியர் திரு எஸ்.கே. கார்வேந்தன் ஐயா அவர்கள் இதோ நம்மிடையே வழங்குகிறார். இந்த இனிய மாலை பொழுதில் கொங்கு ரத்தினங்கள் நூலை வெளியிட்டு பெருமைப்படுத்தி இருக்கிற என்னுடைய வணக்கத்திற்குரிய திரு சாந்தலிங்க மருதாச்சாரியார் ஐயா அவர்களுக்கும், கொங்கு மாமணிகள் நூலை வெளியிட்டு கொங்கு மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிற திருப்பெருந்திரு குமரகுருசாமி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக அற்புதமாக வழிகாட்டியிருக்கிற நம்முடைய போட்டிகளுக்குரிய சகோதரர் திரு எஸ்.பி. அன்பரசன் அவர்களுக்கும், கொங்கு ரத்தினங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய திரு நந்தகுமார் அவர்களுக்கும், கொங்கு மாமணிகள் நூலை பெற்றிருக்கிற திரு தரணிபதி ராஜ்குமார் அவர்களுக்கும், மற்றும் இங்கே இறைவணக்கம் பாடிய சிவத்திரு கமலக்கண்ணன் ஓதுவார், நம்முடைய கொங்கு மண்டலத்திலே தமிழாய்ந்த இளைஞராக விளங்குகிற வரவேற்பை வழங்கியிருக்கிற ஞானபாரதி திரு வே. அனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும், even though I am an ordinary man, ordinary worker in an extraordinary political party, இந்தியாவிலேயே உலகத்திலேயே தலை சிறந்த அரசியல் கட்சியில ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தாலும் இன்றைக்கு எனக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே இங்கே வந்து சிறப்புரையாற்றி இருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளிவருவதற்கு காரணமே 2012ஆம் ஆண்டில் மலேசியாவில் நடந்த கொங்கு நண்பர்கள் சங்க மாநாட்டுக்கு நானும் அண்ணன் யாக்கோக்கா அவர்களும் கவிதாசன் அவர்களும் சென்றிருந்தோம். அங்கே நான் பேசுகிற போது கொங்கு கலாச்சாரம் பற்றி பேசினேன். அண்ணன் யாக்கோக்கா அவர்கள், நீங்க இதை நூலாக எழுத வேண்டும், பேர் இங்கேயே சொல்லுகிறேன் என்று சொல்லி கொங்கு ரத்தினங்கள் என்று பெயர் வைத்ததும் அவர்தான், கொங்கு மாமணிகள் பெயர் வைத்ததும் அவர்தான். நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல கொங்கு வைரங்கள் எழுத ஆரம்பித்து 3-4 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது கொஞ்சம் மாறுதல் செய்து கொங்கு நாட்டு வைரங்கள் என்று சொல்லி எல்லா பெரியவர்களையும் உட்படுத்தி மிக விரைவில் எழுதி சமர்ப்பிக்கிறேன் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நம்முடைய இதில் 28 பேரை நாம் அற்புதமாக வடித்தெடுத்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களாக, தலை சிறந்து விளங்கக்கூடியவர்களாக, விஞ்ஞானிகளாக, நீதிபதிகளாக, இன்னும் சொல்ல போனால்
நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக வாழ்ந்தவர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்பதை இனியும் வருகிற காலத்தில் முன்னுதாரணமாக இருக்கிற யுக புருஷர்களை நிச்சயமாக எழுதி சமர்ப்பிப்பேன் என்பதை உறுதியோடு தெரிவித்து, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்பதற்காக அருமை சகோதரர் அருண் சீனிவாசன் அவர்கள் கடுமையா முயற்சி எடுத்து நிறைய மாறுதல் பண்ணி மறுபதிப்பாக 2 நூல்களையும் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். நிறைவாக வாழ்த்துடன் இந்த நிகழ்வு நிறைவடைகின்றது. இப்பொழுது வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினம், வீழ்க தம்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயதீர்கவே. வான்முகில் வளாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி.